ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பிரைம் டைமில் ஹீரோ ஹீரோயினுடைய செப்பரேஷன் ட்ராக் ப்ரோமோ நேற்று பார்த்துருப்பீங்க. ஆகா கல்யாணம் சீரியலில் ஹீரோ ஹீரோயினுடைய செப்பரேஷன் ட்ராக் அப்கமிங்கில் வருது. ஸோ இது ரொம்பவே எதிர்பார்த்தது தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அழகி அப்படின்ற ஒரு குழந்தையால் ஹீரோயினுக்கு உள்ள பிரச்சனை வரும். அதே போல் ஹீரோவை வச்சு வீட்லேயே ஒரு பெரிய பிரச்சனைகள் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதான். ஏன்னா அழகிங்கிற பொண்ணை யாருடைய அப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ சீன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ சூர்யா என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்குவார். ஸோ ஏற்றுக்கிட்டு அதுக்கான பழி ஏற்றுக்கிட்ட உடனே வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூவ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் மகா சரி யார் அந்த பொண்ணு, அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த அழகிங்கிற பொண்ணுடைய ட்ரூத் எப்படி ரிவீல் ஆகுது, ஸோ அந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் ஆகுது, அதுக்கு பிறகு ஹீரோ ஹீரோயின் எப்படி ஒன்று சேர போகிறாங்க, இதுதான் அடுத்த கட்ட கதைக்களமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். பட் இங்கே எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டிஆர்பி மேட்டர்ஸ் இல்லையா, ரொம்ப நாள் எடுத்தாங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு மாதிரி கோவப்பட்டுருவாங்க. ஸோ இங்கே ஹீரோவுடைய அப்பா தான் அந்த குழந்தையுடைய அப்பாங்கிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷனில் இங்கே எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அந்த முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் போய் ப்ரொமோஸ்லாம் கூட பார்த்தேங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா மறுபடியும் கூட போய் பாருங்கள். தெலுங்குல கூட அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே போல் அப்கமிங்கில் ஹீரோடைய செப்பரேஷன் ட்ராக் வருது. பொதுவாக செப்பரேஷன் ட்ராக் அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பி லோ ஆகும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஏகேயில் கொஞ்சம் அடுத்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் எடுக்கிறதால மேபி இது அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே போல் ரீசெண்ட் டேஸாக ஆகா கல்யாணம் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங் ட்ராக்ஸ் இல்லை, இந்த அழகி பப்பாவை மட்டும் வச்சுட்டு மூவ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. டிஆர்பியுமே வர கொஞ்சம் டவுன் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்தாங்க அர்பனில் இந்த வாரம். பட் இந்த வாரங்கள் இப்போ போயிட்டு இருக்க வாரத்தில் 5+ வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா ட்ராக் எதாவது இம்ப்ரூவ் பண்ணுங்களேன்ப்பா, இவ்வளோ பெரிய ஃபேமிலி வச்சிருக்கீங்க, ஸ்டோரி வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் நல்ல ஹை வோல்டேஜ் ட்ராக் வச்சிங்கன்னா நல்ல ரேட்டிங்கும் வருமே அப்படி சொல்லி ஆடியன்ஸ்லேருந்து கேட்க தான் செய்கிறாங்க. டிஆர்பி கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லும்போது டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சின்ன மருமகள் சீரியல் இவங்களோட நல்ல ரேட்டிங் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்கள தூக்கிட்டு 7:30 போட்டுட்டு ஆக கல்யாணம் தூக்கி 6:30 போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் சேனல் எடுக்கிற டிசிஷன் தான். நல்ல ஒரு ட்ராக் கொண்டு வந்தாங்கன்னா ஹோப் இவங்களுமே நல்ல ஒரு ரேட்டிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர்லேயே இவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட அப்டேட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.